டிவிக்கே ஜெயிச்சதை ஏன் டிஎம்கே காரங்களால ஒரு மாதிரி எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல? பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. நான் கண்ணார பார்க்குறேன். ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பில் இருக்காங்க. ஏன்னு அது எனக்கு தெரியல. அவங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அரசியல் அப்படிங்கிறது எந்த ஏற்றத்துக்கு போகும், சடனாக இறக்கத்துக்கும் வருங்கிறது. நீங்கள் ஒரு தீவிரமான திராவிடியன் ஒரு தொண்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கேவும் அதை பார்த்துருக்கு, ஏடிஎம்கேவும் அதை பார்த்துருக்கு. ஜெயலலிதா இருந்தபோது பீக்கில் இருந்த ஏடிஎம்கே ஜெயலலிதா போனதுக்கப்புறம் அப்படியே டவுனில் வந்தது. ஸோ இங்கே ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அந்த கட்சியோட மூமெண்ட் இருக்குது. நீங்கள் ஃப்ரம் த ஸ்டார்டிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் ஒரு 800களில் சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கழகம் 1949 திராவிட முன்னேற்ற கழகமாக மாறும்போது அண்ணாதுரை அப்படிங்கிற ஒருத்தவரோட ஃபேஸை வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக உருவாகி வளர ஆரம்பிச்சது. லேட்டர் டேஸில் அது பல தலைவர்களை உருவாக்குச்சு. அப்போது டிஎம்கேல இருந்த தலைவர்கள் இப்பயும் சில பேர் இருக்காங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்குலாம் அப்போ எந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாது. அவங்களும் இப்போ டிவிகேல செலக்ட் ஆகிருக்கிற ஒரு மெம்பர்ஸ் மாதிரி ஒரு நார்மல் கேண்டிடேட்ஸாக தான் இருந்தாங்க. நாளடைவில் தலைவர்களாக மாறினாங்க. இப்படி தான் ஒரு கட்சி தலைவர்களை உருவாக்குது. சேம் ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தவர் அண்ணா அப்படிங்கிற சேம் அதே நேமை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில் நின்ன வேட்பாளர்களெல்லாம் யாருமே பார்க்கவே இல்லை. எம்ஜிஆர் நின்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன், ரெட்டால எம்ஜிஆர்கிட்ட இருக்கு, நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி தான் ஏடிஎம்கே வளர்ந்தது. இன்னுமே நீங்கள் ரூரல் நம்ம கிராமத்து சைடு போய் பார்த்தீங்கன்னா ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் மேலே இருந்த அதை ஒரு பாசம், ஒரு ஐடியாலஜிக்கல் இருப்போ ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாம். இப்போ அதுவே விஜய்க்கு நடந்தால் மட்டும் தப்பு அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. நானே ஈவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர, எலெக்ஷன் டேக்கு முன்னாடி வர டிவிக்கே வராதுங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு பார்வையில் தான் இருந்தேன். பட் ஆஃப்டர் எலெக்ஷன் இட்ஸ் அ கிளியர் விக்ட்ரி ஃபார் டிவிக்கே. ஸோ இப்போ விஜய் நம்பி விஜய்க்காக மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது கிளியராக எல்லாருக்குமே தெரியும். அதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். மக்களை ஏன் தற்கூரின்னு சொல்றீங்க? அப்போ இவ்வளோ நாள் இந்த மக்கள் தான் டிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க, ஏடிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. அந்த டிஎம்கே எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணலை அப்படின்னா அது யாருக்கு அதுலேயும் விழுக மாட்டேது. அவங்க இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் ஹேட்ரட் இல்லாமல் ஏன் அவங்கள ஆட்சியிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க? அந்த ஹேட்ரட் இருக்குன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். நீங்கள் இவ்வளோ சொன்னால் நம்ம இப்போ இன்னைக்கெல்லாம் ஸ்டாலின் சார் மேலே அவ்வளோ இறக்கும் நிறைய பேர் போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறோம், அவ்வளோ வருத்தப்படுறீங்க. ஸ்டாலின் சார் அவர் தொகுதியில் தோத்துருக்காரு, ஒரு சிட்டிங்கே தோத்துருக்காருன்னா மக்களுக்கு எவ்வளோ அவர் மேலே ஒரு அதிருப்தி இருந்திருக்கும். ஸோ டிஎம்கே பீப்புள் தயவு செஞ்சு இந்த ஹேட்டர்லாம் விட்டுட்டு பிரதான எதிர்கட்சியை அடுத்து வர்ற வழியை பார்த்து டிவிக்கேவை கேள்வி கேட்குற ஒரு இடத்துக்கு போகணும். அந்த நிலைப்பாடு ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வந்துக்கணும். இவங்களை கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். இது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். டிவிகே அரசியலுங்கிறது இந்தியாவில் இப்போது அரசியல் விக்ட்ரி, டிவிகேவோட அரசியல் விக்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ டிஎம்கே காரங்க இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆக்ட் ஆகிறதெல்லாம் பார்த்தா நார்த்தில் பிஜேபியை தவிர்த்து வேறு எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு பிஜேபி காரன் நினைக்கிற மாதிரி உங்களோட நிலைப்பாடு இருக்குது. பிஜேபி போயிட்டா காங்கிரஸ் தான் வரணும், நான் டிஎம்கே தோத்தா நான் ஏடிஎம்கே தான் தோப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒருத்தர் உங்களை தோக்கடிச்சிருக்காரு, அந்த தோல்வியை எடுத்துக்கோங்க. உங்கள் கட்சியில் என்னன்றதை பாருங்கள். நீங்கள் கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தை வச்சு அடுத்து மக்களுக்கு 5 வருஷம் நல்லது பண்ணுங்க. போய் நீங்கள் ஆட்சியில் இல்லைனாலும் நல்லது பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன? போய் நல்லது பண்ணுங்க, மக்கள்கிட்ட உங்களோட செல்வாக்கை திருப்பி வாங்குங்க, மக்களுக்கு உங்கள் மேலே மரியாதை வர மாதிரி நடந்துக்கோங்க. ஆப்வியஸ்லி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. 70 வருஷம் இருந்த கட்சியை தூக்கி எறிஞ்ச மக்களுக்கு 2 வருஷமாக இருக்கிற கட்சி தப்பு பண்ணால் அவங்களை தூக்கி எறிகிற மனப்பக்கம் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தற்கூரி கூட்டம்னு சொல்கிறீங்கல்ல, இதே தற்கூரி கூட்டம் தான் அவங்க தப்பு பண்ணாலும் நாளை பின்ன தட்டி கேட்கும். ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இப்போது போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனாக வந்தார். ஒரே ரேலியில் தான் சிஎம் ஆனார். அவரோட ஆட்சி சரியில்லை, அவர் மேலே அனுதாபப்பட்டு பரிதாபப்பட்டு போட்ட ஓட்டு எல்லாமே அடுத்த எலெக்ஷனில் அப்படியே அவரை ஆட்சியிலேருந்து தூக்குனாங்க. இதுதான் மக்களோட ஒரு மனப்பக்குவம் நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் டிஎம்கே காரங்க இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ இப்போது விஜய் இந்த மாதிரி ஒரு 60-70 வருஷ கட்சியை தூக்கி எறிஞ்சு ஒரு விக்ட்ரியை கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்தியாவுக்கே காமிச்சிருக்கனால இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் நிறைய கட்சிகள் ஆரம்பிக்கப்படலாம், நிறைய அரசியல் கட்சிகளோட முகத்திரைகள் இப்படி கிழிக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. அந்த மாதிரி புரட்சிங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை, அதெல்லாம் டிவிகே யூஸ் நோ.
அப்படிலாம் கிடையாது. இது நடந்திருக்கு. இது மக்கள் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா அப்பா ஓட்டு போட்டிருக்காங்க, உங்கள் தம்பி தங்கச்சி ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்காக. அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லைன்னே வச்சுக்கலாமே. ஆனால் அவங்களுக்கு விஜய் ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கு, ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, எம்ஜிஆருக்கு அப்போ அப்படி தான் ஓட்டு விழுந்தது. எம்ஜிஆர் இன்னைக்கு ஜெயலலிதான்ற ஒரு பெரிய தலைவையை உருவாக்கி கொடுத்துட்டு போலையா? எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு தலைவர் அந்த கட்சி கழகத்து மூலமா வரலையா? அது மாதிரி இங்க படிச்ச ஏதோ 2 பேர் தலைவராக ஆயிட்டு போட்டுமே. நல்லாட்சி கொடுக்குறாங்களோ இல்லையோ, தலைவராக மாறிட்டு போட்டுமே. நல்லாட்சி கொடுக்கலன்னா கேள்வி கேட்போமே. ஸோ அதனால டிவிகே விக்டரி வந்து ஆக்சுவலா ஹெல்தி ஃபார் தமிழ்நாடு தான். நாட் ஹெல்திலாம் கிடையாது. மக்கள் எந்த துரோகமும் பண்ணல. மக்களுக்கு அரசியல்வாதிகள் பண்ண துரோகத்துக்கு வந்த ஒரு பதிலடி தான் தாவேகாவோட விக்டரி. டிஎம்கே காரங்க நல்லா ஆட்சி பண்ணியிருந்தா, ஏடிஎம்கே காரங்க நல்லா ஆட்சி பண்ணியிருந்தா இந்த தோல்வி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது என்னோட பார்வை. தேங்க்யூ.